பிக் பாஸ் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கான ப்ரொமோ, அதாவது 16ஆம் தேதி எபிசோட் முடியறப்போ ஒரு சின்ன கட் போடுவாங்க. அந்த கட்ல வந்து பாத்தீங்கன்னா பிந்து மாதவிக்கும் ஸ்நேகனுக்கும் பயங்கரமான சண்டை வந்ததை காட்டினாங்க. என்ன காரணத்தினால அந்த சண்டை வந்தது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த ப்ரமோல பிந்து மாதவி வந்து எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற வாசகத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே வையாபுரி வந்து ரூமுக்கு போ அப்படின்ட்டு பிந்து மாதவி கிட்ட சொல்றாரு. அதுக்கடுத்து ஸ்நேகன் வெளியே வந்து சுஜா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது, அவங்க ஃபீல்டுல அவங்க பெரிய ஆள்னா என் ஃபீல்டுல நான் பெரிய ஆளு, அவங்க பேசினா பேசணும், கிண்டல் பண்ணா கேட்டுட்டு இருக்கணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு சுஜா கிட்ட கேட்கிறாரு. இந்த டயத்துல பிந்து மாதவி வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே உட்கார்ந்து இருக்கிற அந்த ஸ்நேகன் இருக்கிற இடத்த நோக்கி வர்றாங்க. வந்துட்டு புதுசா வந்திருக்கிறவங்க கிட்ட என்னை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இதை சொன்னோடனே வையாபுரி திரும்ப வந்து இந்த சண்டையை சமாதானப்படுத்த வர்றாரு. அதுக்கடுத்து பிந்து மாதவி சொல்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. வையாபுரி நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு பிந்து மாதவி, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் கேட்க முடியாது, அவங்கள வந்து என்ன மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த ப்ரொமோ போட்டிருந்தாங்க. இதுல வந்து பாக்குறப்ப இது வரைக்கும் பிந்து மாதவி கோபப்பட்டு இது வரைக்கும் அந்த வீட்டுல நம்ம பார்க்கல. அவங்க இவ்வளவு பெரிய சண்டை போட்டு பார்க்கல. அந்த அளவுக்கு அவங்களே கோபப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்நேகன் அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து வையாபுரி வந்து போய் சொல்றாரு, இத மாதிரி நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு வந்து பிந்து சொல்றாங்க, உங்களுக்கு நடந்தது தெரியாது, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவங்கள வந்து கேட்க சொல்லுங்க அப்படிங்கன்னா ஸ்நேகன் ஏதோ ஒரு தப்பான வார்த்தையை பேசியிருக்காரு அப்படிங்கறதான் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கடுத்து ஸ்நேகன் வந்து சுஜா கிட்ட வந்து பிந்துவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது, அவங்க ஃபீல்டுல அவங்க பெரிய ஆள்னா என் ஃபீல்டுல நான் பெரிய ஆள்ட்டு அப்படின்னு சுயத்தம்பட்டம் வந்து சுஜா கிட்ட அடிச்சிட்டு இருக்காரு. அந்த டயத்துல வந்து பிந்து வர்றாங்க. பிந்து வந்துட்டு புதுசா வந்தவங்க கிட்ட என்னை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு ஸ்நேகன் புறம் பேசுவாரு அப்படிங்கிறத மூஞ்சில அடிச்ச மாதிரி பிந்து பேசுறாங்க. இந்த அளவுக்கு பிந்து எக்ஸ்ட்ராடனரியா கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நாளைக்கு முழு எபிசோட் பார்த்தாதான் தெரியும். ஸ்நேகன் அடிப்படையாவே வந்து பார்த்தோம்னா அவருக்கு நிறைய வந்து குணநலத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க ஒண்ணு பேசுவாரு, அங்க ஒண்ணு பேசுவாரு, எல்லாருக்கும் தகுந்த மாதிரி நடிப்பாரு. இது போல பல விஷயங்கள் வந்து ஸ்நேகன் அற்புதமா கையாளக்கூடிய ஒரு நபர் தான். அதனாலதான் இந்த வாரம் நாமினேஷன்ல ஸ்நேகன் பேரு கூட யாருக்குமே ஞாபகம் வரல, யாருமே வந்து ஸ்நேகனை நாமினேட் பண்ணல. ஆனா புறம் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது நம்மளை நோக்கியே திரும்பிடும், நமக்கு எதிராக வந்து மிகப்பெரிய வந்து பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து நிறுத்தும். அந்த விஷயத்தை தான் இப்ப ஸ்நேகன் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காரோ அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா ரைசா வந்து கோவமா பேசிட்டு எந்திரிச்சு போனாங்க. அதுக்கடுத்து வந்து பிந்து மாதவி இப்ப கோவமா பேசுறாங்க. அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் பாக்குறப்ப அவர் பேசக்கூடிய அந்த புறம் பேசும் குணம் வந்து இப்ப அவருக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பிக்குதோ அப்படின்னு தான் தோணுது. இனி வரும் நாட்கள்ல ஸ்நேகனுக்கு எதிராக என்னென்ன நடக்க போகுது, இல்ல ஸ்நேகன் எப்படி இதெல்லாம் எதிர்கொள்றாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.